ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளில் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே இறைவார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது. அது நம்மை மாற்றக்கூடிய வல்லமையோடு நம் மத்தியிலே கடந்து வருகிறது. இந்த வெள்ளிக்கிழமையிலே ஆண்டவர் நமக்காக பாடுகள் பட்டார், துன்பங்களை ஏற்றார். எதற்காக இதெல்லாம் செய்தார்? நம்ம எல்லோரையும் அவர் தூய்மைப்படுத்தி அவருடைய பரிசுத்த இரக்கம் நிறைந்த அந்த பிரசன்னத்திற்குள்ளே நம்மையும் சேர்த்து கொள்வதற்காக, இந்த மனித குலம் எழுந்து போன அந்த மாட்சியை மீண்டும் மனித குலத்திற்கு கொடுப்பதற்காக, தான் படைத்த இந்த மனித இனம் எந்த விதத்திலும் அழிவுறாதபடி கடவுளுடைய மாண்புக்குரிய அடையாளமாக உயர்ந்து நிற்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு மகன் என்னிடத்தில் ஒரு சந்தேகத்தை கேட்டார். எதற்காக இந்த பலி, எதற்காக இந்த கோயில், எதற்காக இந்த திருப்பலி, எல்லாவற்றையும் அவர் ஒரு சந்தேக கண்ணோடு எழுப்பி கொண்டே இருந்தார். நான் காலையிலே எந்திருக்கிறேன், எனக்கு நிறைய வேலைகள் கிடைக்கிறது. நான் போய் என் உடலை எக்ஸசைஸ் பண்ணிக்கொள்கிறேன், அதுக்காக நேரங்கள் செலவிடுகிறேன். அதுக்கு பிறகு எனக்கு டைம் ஆகிறது, நான் நேரமாகிவிட்டதால் நான் என்னுடைய ஜாப்காக, பணிக்காக நான் கடந்து செல்கிறேன். இப்படி அவர் பல்வேறு காரியத்தை சொல்லி எல்லாவற்றையும் கடைசியில் எனக்கான நேரம், எனக்கான ஒரு பயணம், எனக்கான ஒரு தேடல், இப்படித்தானே என் வாழ்க்கை அமைந்திருக்கிறது. இதில் எதற்காக இதெல்லாம் உள்ளே கொண்டு வந்து நாம் திணிக்க வேண்டும்? கடவுள் 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 என்று ஒரு பயத்தை உண்டு பண்ணி நீங்கள் எல்லோரும் அந்த சொகுசான வாழ்க்கையை அல்லது நம்ம கடந்து செல்கிற அந்த ஒரு சரியான வாழ்க்கையை தொந்தரவு செய்கிறீர்கள் என்றெல்லாம் அவர் குற்றப்படுத்தியும் தன்னை நியாயப்படுத்தியும் அவர் பேசினார். இந்த மகனைப் போல நிறைய பேர் இருக்கிறார்கள். நிறைய மனிதர்கள் கடவுள் எங்கே இருக்கிறார், கடவுளை நம்புவது அவசியமில்லை என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு கடவுளை ஒரு மறந்த நிலையில், கடவுளை தேடுவது என்பது அது ஒரு தேவையில்லாத ஒரு கவலை. எதற்காக அதை நாம் நம் வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்ள வேண்டும்? எதற்காக அதை நாம் ஒரு கடமையாக நம்முடைய வாழ்க்கையில் இணைத்து துன்பத்தை வருவித்து கொள்ள வேண்டும்? தேவையில்லாத ஒரு கவலை என்று சொல்லி அதை தவிர்த்து விடுகிற ஒரு மனோபாவமானது அநேக வாலிபர்களிடத்திலே பெருகி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இந்த நேரத்திலே தான் இன்றைய நற்செய்தி நமக்கு ஒரு ஆழமான அடையாளத்தை கொடுத்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். பைபிள் வாசிங்க, விவிலியத்தை வாசிங்கன்னு நம்ம சொல்லும் பொழுது அது ஒரு மேலோட்டமான வாசிப்புக்காக மட்டுமல்ல. முதல்ல நம்ம வாசிக்கும் போது ஆழமாக புரியாது. முதல் முறை நம்ம பைபிளை வாசிக்கும் போது டார்கெட் ரீடிங் என்று நாங்கள் சொல்லுவோம். அதாவது இதை வாசித்து முடிக்கணும், அதுதான் டார்கெட். அதை முடித்த பிறகு அடுத்த வாசிப்பு, இப்படி மறுமுறை அதை நம்ம வாசிக்கிற போது அது நம்மை ஆழமான ஒரு புரிதலுக்குள்ளே அழைத்து செல்கிறது. அப்படியாக அந்த மகனிடத்தில் பல காரியத்தை குறித்து நாங்கள் பேசினோம். அந்த மகனுக்காக பல காரியத்தை விளங்க பண்ணினோம். அந்த மகன் கடைசியிலே தன்னுடைய நிலையை புரிந்து கொண்டார், தான் எதற்காக. இப்போ அதைத்தான் நம்ம இந்த நாட்களில் செய்து கொண்டிருக்கிறோம். ஒருவரை மட்டும் நம்ம டார்கெட் பண்ணினா பத்தாது, அநேகர் இதே போல் இருக்கிறார்கள். ஆகவே இந்த இறை செய்திகள் அவருடைய காதுகளுக்குள்ளே போக வேண்டும் என்று சொல்லித்தான் நம்ம இந்த இறை வார்த்தையினுடைய ஆழத்தை குறித்து நாம் பேசிக்கொண்டே இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த கடவுள் நம்மை எதற்கு அழைத்து செல்கிறார்? எதற்காக தந்தை மகனை அனுப்ப வேண்டும்? மகன் கல்வாரி மலையில் ஏறி இரத்தம் சிந்தி நான் இதுக்குத்தான் வந்தேன், பாடுகளை நான் ஏற்க வேண்டும் என்றெல்லாம் அவர் சொல்லுகிறார் என்று சொன்னால் அவருடைய வருகையினுடைய அடையாளமே இதுதான். எல்லா குழந்தையும் வாழ்வதற்காக பிறக்கிறது. சாவதற்காக பிறந்த ஒரே ஒரு குழந்தை நம் இயேசு ஆண்டவர் மட்டும்தான். அவர் பிறக்கும் போதே இறப்பை அவர் என்ன செய்தார்? முன்குறித்து விட்டு அவர் பிறந்திருக்கிறார். தன்னுடைய இறப்பு இப்படித்தான் இருக்கப் போகிறது என்பதை ஆண்டவர் அறிந்து வைத்தவராகவே பிறந்திருக்கிறார். ஆகவே ஏன் இது கடவுளுடைய திட்டத்தில் இந்த இயேசுவினுடைய பிறப்பும் இறப்பும் இருக்க வேண்டும்? ஏன் இப்படித்தான் அவர் சாக வேண்டுமா? இந்த கேள்விகளை நாம் கேட்கிற போது கடவுளுக்கு இந்த காரியத்தில் மிகப்பெரிய திட்டம் ஒன்று இருந்தது. அந்த திட்டத்தை பற்றி நம்ம விளக்கினால் அது பெரிய விளக்கமாக இருக்கும். அதனுடைய நோக்கம் என்ன? இயேசுவை இப்படி கல்வாரி மலையில் பலி கொடுத்ததனுடைய நோக்கம் என்ன? மானிடராக இருக்கிற நாம் எல்லாருமே பாவம் என்கிற அந்த சேற்றுக்குள்ளே, சாவு என்கிற அந்த சூழலுக்குள்ளே விழுந்து கிடந்த அந்த வேளையிலே நம்மை மீட்டெடுத்து
அழிவினுடைய அந்த அடையாளத்திலிருந்து நம்மை மீட்டெடுத்து அவருடைய மாண்புக்கு ஏற்ப அவருடைய மாட்சிக்குரிய பிள்ளைகளாக நம்மை உயர்த்த வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய நோக்கம். அன்புக்குரிய பிள்ளைகளே, கடவுள் ஏன் இதை செய்தார்? ஏன் இந்த நோக்கத்தை அவர் வைத்திருந்தார்? மானிடரை படைத்தபோது மற்ற விலங்குகளைப் போல அவர் படைக்கவில்லை. வெறும் சதையோடும் வெறும் எலும்புகளோடும் வெறும் இச்சைகளோடும் மட்டும் நம்மை படைக்கவில்லை. மானிடரை அவருடைய உருவிலும் அவருடைய சாயலிலும் ஆண்டவர் படைத்தார் என்று தொடக்க நூல் 1:26-27 நம்ம பார்க்கிறோம். மானிடரை அவருடைய உருவிலும் அவருடைய சாயலிலும். இப்போ கடவுளுடைய கடவுளுடைய சாயல் என்பது நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அது ஒரு மாட்சி நிறைந்தது. அதே மாட்சியும் அதே நிறைவும் மனிதனுக்குள் இருக்கிறது. அதை மனிதன் இந்த உலக போராட்டத்தை கடந்து வருகிற போது அவனுக்கு நான் கொடுப்பேன் என்பது தான் ஏதோன் தோட்டத்திலே நமக்காக காத்திருக்கிற அந்த வாழ்வின் மரத்தினுடைய அடையாளம். இந்த போராட்டத்தில் வெற்றி பெறுவோருக்கு தான் அந்த வாழ்வின் மரத்திலிருந்து கனி கொடுக்கப்படும் என்று வேதம் வெளிப்படுத்துகிறது. அப்படி என்று சொன்னால் ஏதோ ஒரு பழத்திற்கான போராட்டமா என்றால் அதல்ல. ஆண்டவர் கொடுக்க போகிற மிகப்பெரிய ஆசீர்வாதத்தினுடைய அடையாளம்தான் அந்த வாழ்வின் மரத்தினுடைய கனி என்பது. ஆக இந்த கனியை பெற்றுக்கொள்ள இந்த ஆசீர்வாதத்தை பெற்று இந்த மனுக்குலம் மீண்டும் எழுந்து நிற்க போராட வேண்டும். ஒரு குடும்பத்திற்கு போயிருந்தபோது ஒரு சகோதரரை அந்த இடத்துல பார்த்தேன். மிக அழகாக மிக அருமையாக அவர் தன் பணிகளை நிறைவாக செய்து குடும்பத்தை நிறைவாய் வழிநடத்தி கொண்டிருந்தார். அப்பொழுது நான் அவரை பாராட்டினேன். இவ்வளவு அருமையாக நீங்கள் நேர்த்தியாக வேலைக்கு போகிறீங்க வரீங்க, வீட்டை இவ்வளோ அழகாக நீங்கள் நெறிப்படுத்தி இருக்கிறீங்க, பிள்ளைகளுக்காக நிறைய திட்டங்கள் வைத்திருக்கிறீங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று சொல்லி கொண்டிருந்த போது அவர்கள் சொன்னது, ஃபாதர் இதெல்லாம் சமீப காலத்திலே தான், இதற்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன் என்றால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் என்று சொல்லி அவர் தன்னுடைய வாழ்க்கையை அவர் விளக்கினார். அந்த வாழ்க்கை ஒரு தாறுமாறான வாழ்க்கை, தடம் புரண்டு போன தன் இயல்பை இழந்த ஒரு நிலை. குடியினாலும் தீய பழக்கத்தினாலும் முழுவதுமாக அவர் தன்னை இழந்த மகனாக நின்று கொண்டிருந்தார். அவர் மீண்டுமாய் ஏதோ ஒரு கட்டத்திலே கடவுளுடைய அந்த தொடுதலை அவர் உணர்ந்தார். அப்பொழுது அவருக்கு உதவி செய்தவர்கள் அவரை இங்கும் அங்குமாக அழைத்து சென்றார்கள், ஜெபத்திற்கு அழைத்து சென்றார்கள். ஏதோ ஒரு இடத்திலே அவர் தொடப்பட்டார் என்று சொல்வதை விட அவர் இப்படிப்பட்ட ஜெபத்திலே அவர் இணைத்து கொண்ட அந்த காரியத்திலே தான் அவர் தொடப்பட்டவராக அவர் மீண்டெழுந்து வந்து அந்த குடும்பத்திற்கு ஒரு நல்ல தகப்பனாக, அவருடைய குடும்பத்திற்கு நல்ல சகோதரனாக, நல்ல மகனாக நின்று யார் யாருக்கு எதை செய்ய வேண்டுமோ அதை செய்து ஒரு சான்று பகிர்கிற சாட்சியாக நின்றார். இன்றைக்கும் இப்படிப்பட்ட குடும்பங்களில் நிறைய பேர் இருக்கிறார்கள். தடுமாறி போன வாழ்க்கை, மீண்டுமாய் அவர்கள் தங்களை மாற்றிக்கொண்ட ஒரு வாழ்க்கை முறை. இன்றைக்கு கடவுள் இதைத்தான் விரும்புகிறார். நாம் எல்லாம் சரி என்று ஓடிக்கொண்டிருப்பதிலே அல்ல, நம்முடைய வாழ்க்கையினுடைய தளங்கள் மாற்றப்பட வேண்டும் என்றால் உடனே நம்மை மாற்றிக்கொண்டு நாம் ஆண்டவருடைய அந்த ஆசீர்வாத கிருபைக்குள்ளே வந்து நிற்க வேண்டும். இதுதான் நீதிமான் விசுவாசத்தினாலே பிழைப்பான் என்ற வார்த்தையினுடைய ஆழமான புரிதலாக இருக்கிறது. நீதிமான் தான் பிழைக்க முடியும். விசுவாசம் எல்லாருக்கும் இருக்கலாம். ஆனால் விசுவாசத்தை வைத்து கொண்டு செய்ய வேண்டியதை செய்யாமல் நிற்பவர்கள் காப்பாற்றப்பட போவதில்லை. விசுவாசத்தை கொண்டிருக்கிற பிள்ளைகள் தங்களை நீதிமான்களாக மாற்றிக்கொள்வது. நீதிமான்கள்னால் என்ன? ஒரு கணவன் மனைவிக்கு எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும். அதே கணவன் தன்னுடைய தாய் தந்தைக்கு பிள்ளையாக எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும். தான் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு அவர் தகப்பனாய் நிற்கும் போது எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும். பணி செய்கிற இடத்துல அவர் ஒரு நல்ல ஒரு பணியாளராக நிற்க வேண்டும் என்று ஒரு ஆர்டர் இருக்கிறது, அதன்படி அவர் நிற்க வேண்டும். இப்படி அவர் எல்லா தலங்களிலும் தன்னுடைய அந்த உண்மையான நிலையை அவர் நிலைநாட்டுகிறவர் நீதிமான் என்று அழைக்கப்படுகிறார். இப்படிப்பட்ட நேரத்திலே தான் இன்றைய நாளினுடைய நற்செய்தி நமக்கு ஒரு ஆழமான ஒரு அடிக்கோடை காட்டுகிறது. என்ன சொல்கிறது? செய்திக்குள்ளே போகிறோம் பாருங்கள். லூக்கா நற்செய்தி 19வது அதிகாரம் 45 48 வரை உள்ள இறைவார்த்தைகளை இந்த நாள் நமக்கு கொடுத்து சிந்திக்க அழைக்கிறார். இயேசு கோவிலுக்குள் செல்கிறார். விற்பனை செய்து கொண்டிருந்தோரை வெளியே துரத்த தொடங்கினார்.
உடனே அது அங்கே சொல்கிறார், எல்லாரும் என்ன அதிகாரம் உங்களுக்கு, யாரை கேட்டு இப்படியெல்லாம் செய்கிறீங்க அப்படின்னு எல்லாரும் சத்தம் போட்டிருப்பாங்க. அப்போ அவர் சொல்கிறார் பாருங்க, அவர்களிடம் என் இல்லம் இறைவேண்டலின் வீடு என்று மறைநூலில் எழுதியுள்ளதே, ஆனால் நீங்கள் இதை கல்வர் குகையாக்கினீர் என்று கூறினார். இயேசு ஒவ்வொரு நாளும் கோவிலில் கற்பித்து வந்தார். தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் மக்களின் தலைவர்களும் அவரை ஒழித்துவிட வழி தேடினார்கள். ஆனால் என்ன செய்வது என்று யாருக்கும் தெரியவில்லை. ஏனென்றால் மக்கள் அனைவரும் அவர் போதனையை கேட்டு அவரையே பற்றி கொண்டிருந்தனர். இந்த இடத்துல இயேசுவை ஒரு பக்கம் பார்க்குறோம், இன்னொரு பக்கம் அவரை அழித்தொழிப்பதற்காக வழிவகை தேடிக்கொண்டிருந்த அந்த தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள், இவர்களை எல்லாம் நாம் பார்க்குறோம், தலைவர்களை எல்லாம் பார்க்குறோம். இவர்களெல்லாம் கற்று அறிந்தவர்கள், எல்லாம் எங்களுக்கு தெரியும் என்று சொல்லி கொண்டிருந்த ஒரு கூட்டம். அறியாத மக்களாக இருந்த அந்த மக்கள் கூட்டத்தினர் அவருடைய வார்த்தையை கேட்க அவர்கள் அவரை பற்றி கொண்டிருந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறார். இன்றைக்கு நாம் எந்த கேட்டகரியில் இருக்கிறோம்? இப்படி ஆண்டவருடைய காரியத்தை எதிர்த்து நிற்கிற பிள்ளைகளாக இருக்கிறோமா, அல்லது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் எனக்கு அது தேவை என்று தேடுகிற பிள்ளைகளாக இருக்கிறோமா? இந்த தேடுகிற பிள்ளைகளுக்கு என்ன கிடைக்கிறது? விடுதலை கிடைக்கிறது. தேடுகிற பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள்? இறைவார்த்தையை கேட்கிறார்கள். அதுதான் முதல் படி, கேட்பது. அதனால தான் நம்முடைய வழிபாட்டு முறைமையின்படி ஞாயிற்றுக்கிழமை வாசகம் வாசிக்கிற பொழுது நாம் கேட்க வேண்டும் என்று சொல்கிறாங்க. கேட்பது என்பது நம்முடைய பழைய காலத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு அடையாளம். கேட்பது, லிசன் டு த வேர்ட் ஆஃப் காட். அதுக்கு பிறகு அந்த வார்த்தை உள்ளத்திலே போய் அமர்ந்து அது கருவுறுகிறது என்று சொல்கிறார்கள். கருவுறுகிறது. எப்படி ஒரு விதை மண்ணுக்குள்ளே போகிற போது அது கருவுறுகிறது, அந்த கருவுற்ற நிலையில்தான் அது மண்ணை பிளந்து கொண்டு அந்த விதை வெளியே வருகிறது. இந்த விதை என்பது வார்த்தையான நிலையில் விதைக்கப்பட்டால் மட்டுமே அது கருவுற முடியும், தன்னுடைய இயல்பை மாற்றிக்கொண்டு அது வெளியிலே வர முடியும். அதனால தான் அந்த வார்த்தை இதயத்திலே வைக்காதபடி பிசாசு பார்த்து கொள்கிறான். கோயிலுக்குள்ளே வரோம், இறைவார்த்தை வாசிக்கப்படுது, நம்ம எல்லாரும் அட்டென்டிவாக கேட்குற மாதிரி தெரியுது. ஆனால் எத்தனை பேர் இந்த இறைவார்த்தையை கேட்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். ஒரு கல்லறை திருநாள் அன்று நான் கல்லறைக்கு போய் வந்து கொண்டிருந்தேன். அப்பொழுது ஒரு சகோதரர் நான் அந்த வழியே நடந்து வந்ததை பார்த்து என்னை இருமுறை திரும்பி பார்த்தார். நான் அவரை பார்த்ததை பார்த்துட்டு நான் சிரித்து விட்டு நான் அப்படியே வந்தேன். அவர் யார் என்று எனக்கு தெரியவே தெரியாது. அவர் போனவர் வண்டியை தன்னுடைய இருசக்கர வாகனத்திலே அவரும் அவருடைய மனைவியும் இருந்தாங்க. போய் அதை திருப்பி கொண்டு மீண்டுமாய் வந்து என் முன்னாடி வண்டியை நிப்பாட்டினார். நிப்பாட்டி விட்டு ஃபாதர் ஃபாதர் என்று அழைத்து ஓடி வந்தார். கூட்டம், பெரிய கூட்டம் போய் கொண்டு வந்து கொண்டும் இருக்கிறார்கள். அதற்கு மத்தியில் அவர் நான் உங்களை இந்த இடத்திலே பார்ப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொல்லி ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு அவர் உங்களுடைய பிரசங்கம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்றெல்லாம் சொல்லி கொண்டு இருந்தார். நிறைய பேர் சொல்கிறாங்க, அவரும் சொன்னார். மனைவி பக்கத்திலிருந்து சொன்னார்கள், இவர் கோவிலுக்கே போகாதவர், உங்கள் பிரசங்கம் உங்களுடைய வார்த்தைகளை கேட்டு அவர் ஆலயத்திற்கு செல்லுகிற மனிதனாக மாறியிருக்கிறார் என்று சொன்னார்கள். என் அன்பு பிள்ளைகளே, இதுதான் வார்த்தை அவருக்குள்ளே போய் விதையாக விழுந்து விட்டது. அடுத்தது நான் என்ன செய்ய வேண்டும் பாருங்கள். கருவுற்றவர் அந்த கருவை கருத்தரித்தவர் அதை பெற்றெடுக்கிறார், செயல்படுகிறார். இதுதான் நம்ம உண்மையான ஒரு விசுவாசத்தினுடைய வழித்தடம் என்று நம்ம சொல்லுகிறோம். இவர்கள்தான் உண்மையான விசுவாசத்தை நோக்கி பயணிக்கிறவர்கள். இன்னொரு கூட்டத்தையும் நாம் பார்க்கிறோம். நாம் ஒரு வார்த்தையை பிரசங்கத்தில் சொல்லுகிற போது அதை திரித்து உரைக்கிற, நம்ம சொல்லக்கூடிய வார்த்தையை வேறு விதமாய் பிசாசு என்ன செய்கிறான், மாற்றி போடுவான் சிலருடைய உள்ளத்திலே. அவர்கள் கடவுளுக்குரிய பிள்ளைகளாக இருக்க முடியாததினாலே அவர்கள் தங்களுடைய அந்த வார்த்தைகளை வேறு விதமாக எடுத்து செல்கிற அல்லது அவமானத்தின் அடையாளமாக அதை மாற்றுகிற, இவர் இப்படித்தான் பேசினார், இவர் இப்படித்தான் பேசினார் என்று சொல்லி கடவுளுடைய வார்த்தையையே திரித்து அல்லது பாகுபாடு பார்த்து அல்லது உடைத்து பேசுகிற, பிரிவினையை உண்டு பண்ணுகிற அடையாளமாக கூட பிசாசு எப்படி இயேசுவை சோதிக்க பயன்படுத்தினானோ அதே போல் இவர்களும் பயன்படுத்துகிற மனிதர்களும் உண்டு. அது அவர்களுக்கு வேதனையாக மாறுகிறது. யூதாஸ் இஸ்காரியோத்து அப்படித்தான் பயணித்தான். இயேசு ஆண்டவர் சொல்வதை
அவர் விரும்பும் விதமாக கேட்காமல் இவன் எப்படி இந்த வார்த்தையை தனக்குரியதாக மாற்றிக்கொள்ள முடியும் என்று அவன் யோசித்தான். இயேசு சாக வேண்டும் என்று சொல்கிறார். இவரை சாக விடக்கூடாது, இவரை வைத்துத்தான் இந்த கதையே இருக்கிறது என்று சொல்லி அவன் ஒரு புதிய திட்டத்தை வகுத்தான். அப்படி வகுத்ததுனாலே, இயேசுவோடு அவன் பயணிக்காததுனாலே என்ன நடந்தது? ஆண்டவர் இயேசு வாயை திறந்து சொன்னார், இவன் பிறவாதிருந்தால் நலம் என்று சொன்னார். என் அன்பு பிள்ளைகளே, அநேகர் இப்படிப்பட்ட வேதனைக்குள்ளே இருக்கிறார்கள் என்பது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். நான் இந்த உதாரணங்களை கொடுக்கிற போது உங்கள் வாழ்க்கையில் இந்த வார்த்தை ஒரு மாற்றத்தை கொடுக்கிற ஒரு அடையாளமாக இருக்கிறதா, அல்லது மாற்றத்தை நோக்கி நீங்கள் முடிவெடுத்து பயணிக்க சில முடிவுகளை எடுக்க உதவி செய்தால் கண்டிப்பாக நீங்கள் கடவுளுடைய பலன் தரக்கூடிய மரங்களாக இருக்கிறீர்கள். கடவுளோடு இணைந்திருந்தால்தான் நாம் கனிகள், செடி கொடிகள் பலன் கொடுக்க முடியும். செடியோடு கொடி இணைந்திருக்க வேண்டும். யோவான் நற்செய்தி 15 மிக தெளிவாக அதை பேசுகிறது. என்னோடு இணைந்திருந்தாலன்றி உங்களால் கனி தர முடியாது. அப்போ ஆண்டவரோடு நாம் இணைந்திருக்கிற அந்த பாக்கியம் அது இல்லாமல் போவது எப்போது? அந்த இல்லாத நிலை, இயேசுவோடு இணைந்திருக்க முடியாத நிலை, அதைத்தான் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு அடையாளப்படுத்துகிறார். தூய்மையாக இருக்கிற ஒரு நிலை. இந்த தூய்மையை விரும்புகிற, தூயவராக இருக்கிறவரை நாம் புரிந்து கொள்கிற நிலை. இன்றைக்கி இயேசு சுவாமி அந்த கோயிலில் போய் என்ன செய்கிறாரு? ஆலயத்தில் போய் அந்த ஒரு கோபத்தை வெளிப்படுத்துகிறார். இதை பார்த்துட்டு நம்ம என்ன செய்கிறோம்? இயேசுவே அடிச்சிருக்கிறார், இயேசுவே கோபப்பட்டு இருக்கிறார் என்றெல்லாம் சொல்லி ஒரு குறுகிய வட்டத்திற்குள்ளே இந்த பகுதியை பார்க்கக்கூடாது. இயேசு செய்த அந்த காரியம் இதை தூய்மைப்படுத்துகிறாருன்னு சொல்லுவோம். இது தூய்மை சடங்கிலே வருகிறது அப்படின்னு தான் இதுக்கு சில வல்லுநர்கள் விளக்கம் சொல்லுகிறார்கள். இயேசு கோவிலை தூய்மைப்படுத்துதல் அப்படி தான் அடையாளப்படுத்தப்படுகிறார். அப்போது யாரிடமிருந்து அதை தூய்மைப்படுத்துகிறாரு? ஒரு தீமையினுடைய கரத்திலிருந்து. அப்போது இந்த தூய்மைப்படுத்துதல் என்பது இயேசு வெளிப்படையாக அவர் வெளிப்படுத்தின ஒரு அடையாளம். பேசிய அடையாளங்கள் நிறைய இருக்கிறது, அதை பார்க்க போகிறோம். அவர் அந்த உண்மையை வெளிப்படையாக தன்னுடைய செயலில் காட்டிய ஒரு அடையாளத்தை தான் நம்ம பார்க்குறோம். அப்போ கோவில் மட்டுமல்ல, ஆலயங்கள், கட்டிடங்கள் மட்டுமல்ல, நீங்களும் கடவுளின் ஆலயங்கள், நீங்களும் கடவுள் தங்குகிற இல்லம் என்றெல்லாம் வேதம் நமக்கு வெளிச்சமாய் சொல்லுவதை நம்ம அடிக்கடி கேட்டிருக்கிறோம். அப்போது நம்ம இந்த தூய்மை சடங்கு என்பது ரொம்ப முக்கியமானது. இந்த தூய்மைப்படுத்துதல் என்பது ரொம்ப முக்கியமானது. அதை குறித்து நம்ம பார்க்குறோம். பாருங்கள், லேவியர் புத்தகத்திலே 11:45 சொல்லுகிறது, உங்கள் கடவுளாய் இருக்குமாறு உங்களை எகிப்திலிருந்து வெளிக்கொணர்ந்த ஆண்டவர் நானே, நீங்கள் தூயவராயிருங்கள், ஏனெனில் நான் தூயவர். உங்கள் கடவுளாய் இருக்குமாறு. அப்போ கடவுளாக அவர் நமக்கு இருக்கணும்னு விரும்பி இருக்கிறாரு. கடவுள்னா என்ன? கடந்து உள்ளிருந்து நம்மை வழிநடத்த அவர் தயாராக இருக்கிறவராக இருக்கிறார். அவர் சொல்கிறாரு, நானே உங்கள் ஆண்டவராகிய நான் தான் உன்னை கொண்டுட்டு வந்தேன் அடிமைத்தனத்திலிருந்து. நான் விரும்புகிறது நீங்கள் தூயவராயிருங்கள். இட்ஸ் அ கமாண்ட். விரும்பினா இருங்க இல்லை, யூ பி க்ளீன், அவ்வளோதான். நீங்கள் தூயவராக இருக்க வேண்டும். ஏனெனில் நான் தூயவர். நீ என்னுடையவன், நீ என்னோட இணையணும்னா நீ தூய்மையில் இருக்கணும். லேவியர் 19:2 நம்ம பார்க்குறோம். 19வது அதிகாரம் அந்த 2-3 வார்த்தைகளை பார்க்கிற போது, நீ இஸ்ரேல் மக்களிடம் கூற வேண்டியது தூயோராயிருங்கள், ஏனெனில் உங்கள் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் தூயவர். இந்த இடத்திலும் அவர் தன்னுடைய அந்த தூய்மையை அவர் உறுதி செய்வதை பார்க்கிறோம். தொடக்க நூல் 35:2 நம்ம பார்க்குறோம், யாக்கோபு வீட்டாரை, யாக்கோபு தம் வீட்டாரையும் அவரோடு இருந்த அனைவரையும் நோக்கி, உங்களிடம் உள்ள வேற்று தெய்வங்களின் சிலைகளை அகற்றிவிட்டு உங்களை தூய்மைப்படுத்தி உங்கள் உடைகளை மாற்றிக்கொள்ளுங்கள். இந்த இடத்துல இந்த அடையாளம் சற்று ஆளப்படுவதை நம்ம பார்க்கிறோம். தூய்மைப்படுத்தி கொள்ளுதல் என்பது சிலைகளை அகற்றி, அந்த வார்த்தையை நம்ம பார்க்குறோம். தொடக்க நூல் 35:2 வேற்று தெய்வங்களின் சிலைகளை அகற்றிவிட்டு உங்களை தூய்மைப்படுத்தி. பார்த்தீங்களா? அப்போ இந்த தூய்மை என்பது வெறும் உடல் தூய்மையை மட்டுமல்ல. உங்கள் ஆடைகளை துவைத்து கொள்ளுங்கள் இப்படிலாம் வரும். ஆனால் இந்த இடத்துல சொல்லப்படுகிற இந்த வார்த்தை வெறும் உடல் தூய்மையை மட்டுமல்ல, மாறாக உள்ளத்து தூய்மையையும் இந்த இடத்துல இந்த வார்த்தைகள் ஆழப்படுத்துகிறது. லேவியரில் இந்த 19:3 பார்க்குறோம்,
அந்த நீங்கள் தூயவராக இருங்கள் என்ற அழைப்புக்கு பிறகு வரக்கூடிய வார்த்தைகள் பாருங்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் தாய் தந்தைக்கு அஞ்சுங்கள், என் ஓய்வு நாளை கடைபிடியுங்கள், நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். சிலைகள் பக்கம் திரும்ப வேண்டாம், உங்களுக்கென தெய்வ படிமங்களை வளர்த்து கொள்ள வேண்டாம், நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். இந்த இடத்திலும் ஆண்டவராகிய கடவுள் அந்த சிலை வழிபாட்டினுடைய அடையாளங்களை எல்லாம் வைத்து இதற்குள்ளே போய்விடாதீர்கள் என்று சொல்லி நமக்கு எச்சரிக்கை விடுப்பதை நம்ம பார்க்குறோம். விடுதலை பயணம் 19வது அதிகாரம் 10 நம்ம பார்க்குறோம். நீ மக்களிடம் போய் அவர்களை இன்றும் நாளையும் தூய்மைப்படுத்து, அவர்கள் தம் துணிகளை துவைத்து கொள்ளட்டும், ஆடைகளும் உடலும் கூட தூய்மையாக இருக்க வேண்டும். இப்படி பல இடத்துல நம்ம பார்த்துட்டே வரோம். ஆண்டவராகிய கடவுள் தூய்மைப்படுத்துதலை, உடல் தூய்மை, ஆடைகள் தூய்மை, உள்ள தூய்மை, இப்படி எல்லாவற்றையும் தூய்மைப்படுத்துதலினுடைய அடையாளத்தை முன்வைப்பதை பார்க்கிறோம். பல இடத்துல பார்த்தீங்கன்னாக்க பலிகளை ஒப்புக் கொடுப்பதை குறித்தும் இந்த இடத்துல பேசப்பட்டிருக்கிறது. எண்ணிக்கை நூல் 8:15 சொல்கிறது, நீ அவர்களை தூய்மைப்படுத்தி ஆரத்தி பலியாக அர்ப்பணித்த சந்திப்பு கூடாரத்தில் பணி செய்ய அவர்கள் உள்ளே போவார்கள். பாருங்கள், பணி செய்கிற குருக்களும் தங்களை தூய்மைப்படுத்தி கொண்டு இருக்க வேண்டும். அவர்கள் தன்னிலையிலே அவர்கள் தூய்மையாகி விட மாட்டார்கள், அவர்களும் தங்களை தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டும். பாருங்கள், லேவியர் எண்ணிக்கை 8:21 சொல்லுகிறது, லேவியர் பாவத்திலிருந்து தங்களை தூய்மைப்படுத்தி கொண்டார், தங்கள் துணிகளை துவைத்தனர், ஆரோன் அவர்களை ஆரத்தி பலியாக ஆண்டவர் திருமுன் அர்ப்பணித்தார், அவர்களை தூய்மைப்படுத்தும்படி ஆரோன் அவர்களுக்காக கரை நீக்க பலியாக செலுத்தினார். இந்த பாவ பரிகார பலி, இந்த கரை நீக்குகிற தூய்மைப்படுத்துகிற ஒரு காரியத்திற்கு பலியும் செலுத்தப்பட்டதாக இந்த இடத்திலே அடையாளப்படுத்தப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட காரியத்தை எல்லாம் நம்ம பார்க்கிற பொழுது அன்புக்குரிய இறை மக்களே, இந்த பைபிள் பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி நமக்கு அடையாளப்படுத்துகிற ஒரு வார்த்தை தூய்மை என்பது ரொம்ப முக்கியமானது. தூயவர்களாக இருப்பவர்கள் தான் என்ன செய்வார்கள்? கடவுளை காண்பார்கள் என்று மத்தேயு நற்செய்தியில் 5வது அதிகாரத்தில் 8வது இறைவசனத்திலே நம்ம பார்க்கிறோம். யார் கடவுளை காண்பார்கள்? தூயவர்கள் கடவுளை காண்பார்கள், தூய்மையான உள்ளத்தினர் கடவுளை காண்பார்கள். ஆகவே இந்த தூய்மை என்பது ரொம்ப முக்கியமானது என்பதை இந்த விவிலியம் பல இடத்திலே நமக்கு அடையாளப்படுத்துகிறது. இந்த தூய்மைப்படுத்துதலினுடைய முக்கியத்துவத்தை இது வலியுறுத்துவதை நம்ம பார்க்கிறோம். அதை தொடர்ந்து நம்ம பார்க்கிற பொழுது இந்த தூய்மைப்படுத்துதலை நான் எப்படி அனுசரிப்பது? இன்றைக்கி நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், நம்ம கோயிலுக்கு போகும்போது தூய்மையாக போகணும், கண்டிப்பாக குளிச்சுட்டு நல்ல சுத்தமான ஆடைகளை அணிந்து போக வேண்டும். பலர் நம்ம ஆலயத்தில் பார்க்குறோம், இந்த உடல் தூய்மை கூட இல்லாமல் வந்து திருப்பலி பார்ப்பதையும் திருப்பலியிலே நற்கருணை உட்கொள்வதையும் நம்ம பார்க்கிறோம். உடல் தூய்மை இல்லை, ஆடையில் தூய்மை இல்லை. ஒரு சில இடத்துல வெளியிலே போகிற போது அவர்கள் ஒரு அதிகாரியை பார்க்க போகிற போது அவர்கள் நல்ல ஆடைகளை அணிந்து செல்வார்கள். கேட்டால் கலெக்டரை பார்க்க போகிறோம், பெரிய பிஷப்பை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பெரியவர்களை பார்க்குறப்போ பார்த்திங்கன்னா ஒயிட் எல்லாம் போட்டு ரொம்ப வேட்டி சட்டை எல்லாம் போட்டு துண்டெல்லாம் வச்சு கோட்டு ஷூட் போட்டு பேண்ட் ஷர்ட் போட்டு ரொம்ப நீட்டாக வருவாங்க. ஆலயத்திற்கு வருகிற பொழுது அவர்கள் வீட்டில் எப்படி ஒரு லுங்கியோ அல்லது ஏதாவது ஒரு சாதாரண உடை அணிந்தோ இருப்பார்களோ அதே உடையோடு கோயிலுக்கு வருவார்கள். இது தூய்மையின் அடையாளமா என்று நீங்கள் சோதித்தறிய வேண்டும். கடவுள் அந்த இடத்துல நம்மை நிப்பாட்ட மாட்டார். ஆனால் கடவுளுக்கு கொடுக்குற இந்த காரியத்தை கடவுள் உற்று பார்த்து கொண்டே தான் இருக்கிறார். மனிதர்களையெல்லாம் விட அங்கு இருப்பவர் மிகப்பெரியவர். வானத்தை சிம்மாசனமாகவும் பூமியை பாதபடியாகவும் கொண்டிருக்கிற மிகப்பெரிய கடவுள் நம் கடவுள். அப்போ அவரை நாம் தொழுது கொள்ள வருகிற பொழுது அவருக்குரிய மகிமையை நம்முடைய உடையாலும் கொடுக்க வேண்டும், உடலாலும் கொடுக்க வேண்டும் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை தொடர்ந்து உள்ளத்தால் நம்ம ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய தூய்மைப்படுத்துதல், அந்த தூய்மையின் அடையாளம், அதைத்தான் ஆண்டவர் இந்த இடத்துல நமக்கு மீண்டும் மீண்டும் அடையாளப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஆகவே அந்த உள்ளத்திலே தூய்மையை நாம் எப்படி கொடுப்பது? கட்டளைகளை கடைபிடிப்பது, கடவுள் நம்மை தூய்மைப்படுத்திய விதத்தை உற்று பார்ப்பது. சிலுவையிலே இயேசு சுவாமி இரத்தம் சிந்தி நம்மை எல்லாம் தூய்மைப்படுத்தினார். நாமும் நன்மைகள் செய்து துயருறுகிற போது, நன்மைகளுக்காக நம்மை கையளிக்கிற போது ஆண்டவர் அந்த இடத்திலே நம்மை தூய்மையாக்கி கொண்டே இருப்பார். நம்ம நினைத்து கொண்டு இருக்கிறோம் இதெல்லாம் உலகம்
எனக்கு கொடுத்துருக்கிறது, நான் இதெல்லாம் இழந்துட்டா எனக்கு என்ன வாழ்க்கை? ஒரு கணவன் தன் மனைவிக்காக தன் வாழ்க்கையை இழப்பது தான் கணவனின் தூய்மை அடங்கியிருக்கிறது. மனைவி கணவனுக்காக தன்னை இழப்பதிலே தான் அந்த மனைவியின் தூய்மை அடங்கி இருக்கிறது. இவர்கள் குடும்பத்திற்காக, பிள்ளைகளுக்காக, தன்னுடைய உறவுகளுக்காக, மாமனார், மாமியார், மருமகள், இப்படி ஒருவருக்காக நம்மை இழந்து அந்த இடத்துல நிற்பது தான் நம்மை தூய்மைப்படுத்துகிற அடையாளமாக இருக்கிறது. சமூகத்தில் இருக்கிற அநீதிகளை எதிர்த்து நிற்கிற அடையாளமாக நாம் மாறுகிற போது தான் அந்த தூய்மை நம்மிடத்தில் இருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த தூய்மைகளை எல்லாம் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். லூக்கா நற்செய்தி 11:41 மிக அழகாக சொல்லுகிறது. உட்புறத்தில் உள்ளவற்றை தர்மமாக கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அனைத்தும் தூய்மையாக இருக்கும். மிக அருமையான ஒரு வார்த்தை, நீங்கள் உள்ளத்தில் வைத்து சிந்திக்க வேண்டிய ஒரு வார்த்தை. இன்றைக்கி நிறைய பேர் திருத்தலங்களுக்குள்ளே போகிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். நாங்கள் இருக்கிற மாதா கோயிலுக்கும் வருவாங்க, இங்கே இருக்கிற சகாய மாதா திருத்தலத்திற்கும் நிறைய பேர் வருவாங்க. வேளாங்கண்ணிக்கு போகிறாங்க, பூண்டிக்கு போகிறாங்க, லூட்ஸுக்கு போகிறாங்க, அப்படி எல்லா இடத்துக்கும் போகிறாங்க. போகிற இடத்துல அவர்கள் செய்யக்கூடிய ஒரு பக்தி முயற்சியின் அடையாளங்களை நம்ம நிறைய விதத்திலே பார்த்துருக்கிறோம். மெழுகுதிரி கொளுத்தி வைப்பது, அல்லது முட்டி போட்டு நடந்து செல்வது, மொட்டை அடிப்பது, இப்படி பல்வேறு காரியம். இதை செய்யக்கூடாதா? கண்டிப்பாக திருச்சபை வரையறுத்திருக்கிற காரியத்தை நீங்கள் கண்டிப்பாக செய்யலாம். ஆனால் இதெல்லாம் என்னை தூய்மைப்படுத்தி விடுமா? ஓரளவுக்கு இது உதவி செய்யலாம். ஆனால் கடவுள் விரும்புகிற இந்த காரியம் பைபிளில் போட்டிருக்கு. அதாவது லூக்கா 11:41 உட்புறத்தில் உள்ளவற்றை தர்மமாக கொடு. உட்புறத்தில்னா என்ன? அன்பு, மகிழ்ச்சி, பொறுமை, பரிவு, கனிவு, நன்னயம், தன்னடக்கம், நம்பிக்கை, அமைதி, இதெல்லாம் என்னென்னு நீங்கள் கேட்கக்கூடாது. ஏன்னா இது தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இதெல்லாம் தூய ஆவியானவருடைய கனிகள். இந்த கனிகள் உங்களிடமிருந்து செல்லுகிற போது அடுத்தவருக்கு எப்படி ஒரு மரம் தன் கனியை மற்றவருக்கு கொடுத்து மகிழ்ந்து நிற்கிறதோ, அதே போல் அன்பில்லாத இடத்துல, மகிழ்ச்சி இல்லாத இடத்துல, பொறுமை இல்லாத இடத்துல நீங்கள் பொறுமையை, இரக்கத்தை கொடுத்து நிற்கிற போது அந்த இடத்துல நீங்கள் கடவுளுக்கு கனி கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு மரமாக நின்று கொண்டிருக்கிறீர்கள். உட்புறத்தில் உள்ளவற்றை கேட்டு கொடுப்பதல்ல, தர்மமாக கொடுப்பது, கேட்காமலே கொடுப்பது. அப்படி கொடுக்கிற பிள்ளைகள் தான் கல்வாரி மலையிலே இயேசுவோடு அவர்கள் தங்களை இணைத்து கொண்ட பிள்ளைகள். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்திலே தங்களை தோய்த்து கொள்ளுகிற பிள்ளைகள். இவர்கள் மட்டுமே தூய்மையினுடைய ஆழத்தில் அடையாளங்களாக இருக்கிறார்கள். பாருங்கள், யாக்கோபு 4:8 சொல்லுகிறது, கடவுளை அணுகி செல்லுங்கள், அவரும் உங்களை அணுகி வருவார். பாவிகளே, உங்கள் கைகளை தூய்மையாக்குங்கள், இருமனத்தோரே உங்கள் உள்ளங்களை தூய்மைப்படுத்துங்கள். பார்த்தீங்களா? கடவுளை அணுகி செல்லுங்கள்னா என்ன? கோயிலில் நம்ம வீட்டில் இருந்து கோயிலுக்கு வர்றதில்லை, அது மட்டும் இல்லை, அதுவும் ஒரு காரியம். ஏன்னா அதுலேயும் ஒரு தியாகம் தேவை. இன்றைக்கி நிறைய பேர் ஆலயத்துக்கு வருவதில்லை. டெய்லி நம்ம கோயிலில் பூசை வைக்கிறோம். ஆனால் வீடுகளில் இருக்கிறவங்க சோம்பேறித்தனத்துக்குள்ளே நிறைய பேர் விழுந்து கிடக்கிறாங்க. நேரம் இல்லாமல் இல்லை, சோம்பேறித்தனம். அவர்களுக்கு நேரம் இல்லாமல் இருக்கிறது. சீக்கிரம் எழுந்து வந்து ஒரு பூசை பார்த்துட்டு ஓடி போய் கிளம்பி அவங்க வீட்டு வேலைகளுக்கு செல்ல முடியும். ஆனாலும் அவர்கள் பின்ன அன்றைக்கி டெய்லி ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் போனால் போதும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனநிலை. அப்போது நம்ம வீட்டிலிருந்து கோவிலுக்கு வருவது மட்டுமல்ல, அதை கடந்து செல்லுதல், அவரை அணுகி செல்லுதல். அடுத்ததாக, இருமனத்தோரே உங்கள் உள்ளங்களை தூய்மைப்படுத்துங்கள். இங்கேயும் உலகத்திலேயே வாழ்ந்துக்கிறது, கடவுளை போய் ஒரு கை பிடிச்சிக்கிறது, ரெண்டு பக்கமும் வாழ்ந்துட்டு போயிடலாம், அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம்னு நினைக்கிற அந்த இரண்டு மனசு உள்ளவங்க. எது முக்கியத்துவம், எது உயர்ந்தது, அதை நம்ம சரியாய் வெளிப்படுத்துவது. அடுத்ததாக பார்க்கிற பொழுது 1 யோவான் 1:7 சொல்லுகிறது, அவர் ஒளியில் இருப்பது போல நாம் ஒளியில் நடப்போமேனால் ஒருவரோடு ஒருவர் நட்புறவு கொண்டிருப்போம். மேலும் அவர் மகனாகிய இயேசுவின் இரத்தம் எல்லா பாவத்தினின்றும் நம்மை தூய்மைப்படுத்தும். இயேசு இரத்தம் சிந்தினார் எல்லோருக்காகவும். ஆனால் எல்லோரும் மீட்படைய போவதில்லை. யாரெல்லாம் அவர் ஒளியில் இருப்பது போல தாங்களையும் ஒளியில் நடக்க வைத்து கொண்டு செல்கிறார்களோ அவர்கள் மட்டுமே ஆண்டவருடைய அந்த பரிசுத்த இரத்தத்தினாலே தூய்மைப்படுத்தப்படுவார்கள். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை எல்லாம் நீங்கள் கேட்டு தியானிக்கிற போது நாம் தூய்மை அடைய வேண்டும் என்கிற உணர்வை உங்கள் உள்ளத்திலே நீங்கள் உறுதியாய் வைக்க வேண்டும். நான் தூய்மையாக இருக்கிறேனா? நாம் தூய்மை என்று சொல்லுகிற பொழுது நாம் உடனே எங்கே போய் பார்க்கிறது? இந்த உடல் சார்ந்த இச்சைக்குரிய பாவங்கள், செக்ஷுவல் சின்ஸ். இது மட்டும்தான் நம்முடைய தூய்மை இல்லாத நிலையை நமக்கு கொடுக்கிறது என்று நாம் நினைக்கிறோம். அது ஒரு விதத்திலே சரிதான். ஆனால் பல விதத்திலே பல காரியங்கள் நம்மை தூய்மை இல்லாமல்
அது ஆக்கி கொண்டிருக்கிறது. சிலை வழிபாட்டுக்கு ஒப்பான காரியங்கள், நாம் சிலை வழிபாட்டுக்கு ஒப்பான பணத்தையும் அதிகாரத்தையும் பெருமையையும் வைத்துக்கொண்டு நிற்கிற போது அதுவும் நம்மை தூய்மைப்படுத்துதலிருந்து அது நம்மை காப்பாற்ற முடியாத நிலையில் இருக்கிற. ஆகவே இந்த அருமையான நேரத்தில் சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவருக்கு உகந்த சாட்சிகளாக மாறி நம்மை தூய்மைப்படுத்தி கடவுளுடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். இறைவன் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் வாக்கு கொடுத்த அத்துணை ஆசீர்வாதங்களுக்கும் நாம் உரிமைக்குரிய பிள்ளைகளாக மாற முடியும். இந்த ஆசீர்வாத கிருபை உங்களுக்கு கிடைக்க இந்த காரியத்தை ஆழமாய் சிந்தித்து அடியெடுத்து ஒவ்வொரு படியாக நீங்கள் உயர்ந்து ஆண்டவரிடத்திலே கடந்து செல்லுங்கள். அவரை அணுகி செல்வோர் அவரை கண்டுகொள்வார்கள். இந்த அபிஷேகத்திற்காய் உங்களுக்காய் ஜெபிக்கிறோம். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பரிசுத்த இரக்கத்திற்கு முன்பாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர் தாமே எங்களுக்கு இந்த அடையாளத்தை வெளிப்படுத்தி இருக்கிறீர். நீர் தூயவராய் இருப்பது போல நாங்களும் தூயவராய் இருக்க வேண்டும் என்கிற அழைப்பை உணர்ந்து பயணிக்க நாங்களும் விளைகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய ஆவியானவர் தாமே எங்களை கரம் பிடித்து வழி நடத்துவாராக. இயேசுவின் கரத்தில் எங்களை ஒப்புக்கொடுத்து மன்றாடுகிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்புக்குரிய இறைமக்களே, மீண்டுமாய் அடுத்த ஒரு இறை சிந்தனையோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். God bless you.